அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் சண்டை நின்னதுன்னு அறிவிப்பு வந்த சமயத்துல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் நம்ம பிரதமர் மோடியும் போன்ல பேசிக்கிட்டாங்களாம். மொத்தம் 40 நிமிஷம் அந்த போன் பேச்சு அதுல ஹோர்முஸ் ஜலசந்தியை திறந்து வச்சு பத்திரமா பாத்துக்கணும்னு 2 தலைவர்களும் சொன்னாங்களாம். மத்திய கிழக்கு நாடுகள்ல இருக்கிற பிரச்சனைகள் பத்தியும் என்ன உதவி பண்ணலாம்னு யோசிச்சதா சொல்றாங்க. இத பத்தி பிரதமர் மோடி தன்னோட சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அதுல என் நண்பர் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட இருந்து எனக்கு போன் வந்துச்சு. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இருக்கிற நிறைய விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் வந்திருக்குன்னு பேசணும். எல்லா துறைகள்லையும் நம்ம கூட்டு முயற்சியை இன்னும் வலுப்படுத்தணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்ல, மேற்கு ஆசியாவோட நிலவரம் பத்தியும் பேசணும். ஹோர்முஸ் ஜலசந்தியை திறந்து பத்திரமா பாத்துக்க வேண்டிய முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தினோம்னு சொல்லியிருக்காரு. பேசும்போது இந்திய மக்கள் உங்களை ரொம்ப விரும்புறாங்கன்னு பிரதமர் மோடி ட்ரம்ப் கிட்ட சொன்னாராம். ஈரான் மேல பிப்ரவரி 28 அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தாக்குதல் பண்ணுச்சு. அதனால கடுப்பான ஈரான் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கிற அமெரிக்க நிலைகள் மேல பயங்கரமான தாக்குதல் பண்ணுச்சு. இதனால உலக நாடுகள்ல டென்ஷன் ஆகிருச்சு. ஈரானோட முக்கியமான தலைவர் உட்பட நிறைய பேரு இந்த தாக்குதல்ல செத்துட்டாங்க. அதுக்கு பதிலடியா ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடுச்சு. அதனால இந்தியாவோட நிறைய நாடுகள்ல பெட்ரோல் கிடைக்காம போச்சு. 1.5 மாசத்துக்கு மேல நடந்த சண்டை போன வாரம் 2 வாரத்துக்கு மட்டும் தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்காங்க. சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தினால 2 தரப்பும் பாகிஸ்தான்ல அமைதி பேசிட்டு இருக்காங்க. ஆனா 21 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடந்தும் எந்த முடிவும் எடுக்க முடியல. இந்த நிலையில தான் பிரதமர் மோடியும் டொனால்ட் ட்ரம்பும் போன்ல பேசியிருக்காங்க. ட்ரம்ப் தொடர்ந்து தகவல்களை பிரதமர் மோடி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறதா இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியா கோர் சொல்லியிருக்காரு.